எங்க அப்பா இருந்த திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. எங்க அப்பா இருந்த உதயசூரியன் சின்ன வேணா, அந்த கட்சியை வேணா, அந்த தலைமையை வேணா, அந்த வாரிசா வேணான்னு சொல்லி நீங்க வந்தாச்சு. புரட்சி தலைவர் வேணா, புரட்சி தலைவி வேணா, ரெட்டை இலைய வேணா, எந்த இலைய வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நான் தலைவராக இருக்கக்கூடிய நான் வாங்க ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு உங்களை கொண்டு போனா தப்பா சரியா? தப்பா சரியா? ஆல்ரெடி எங்க அப்பா திமுக இருந்தாரு. நான் அந்த கட்சியிலே இருந்துட்டு போயிடுவேன். அந்த கட்சி வேணாம், எங்க அப்பா அந்த திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சமூக விடுதலை வேணும், இந்த சமூக தலைவரோட தலைமை வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். திருப்பி அதே இடத்துக்கு இட்டுன்னு போறதுக்கு எதுக்கு இந்த இயக்கம், எதுக்கு இந்த கட்சி? கேட்கணுமா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? யார கேட்கறதே கிடையாது. எதெல்லாம் விட்டு வந்தோமோ அதே இடத்துக்கு இட்டுன்னு போறாங்க. எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கலான்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு கூட கூட்டின்னு போவாங்க. நம்ம எப்படி ஆள்றதுன்னு தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும். இதான் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கொள்கை. தமிழ்நாடு மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாடு மக்கள் திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், தமிழக வெற்றி கழகத்தை நாங்கள் நம்பி வருகிறோம் என்றால் எங்கள் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க. அண்ணன் தனியரசவர்கள் சொன்னார்ல, வீட்டிலேயே உட்காந்து வந்து அவர் உதவி செய்யறாருன்னு. சரி, அவர் வெளியில வந்தா கூட்ட நெரிசல் ஏற்படும், இந்த காவல்துறை பாதுகாப்பு கொடுக்காது, அதனால வீட்டுக்கு வர வைத்து கொடுத்தாங்க. அண்ணன் தனியரசு அவர்கள் எத்தனை பேருக்கு உதவி செஞ்சாங்க? நீங்களும் செஞ்சிருக்கணும்ல, நீங்களே அதை வெளிப்படுத்திருக்கணும்ல. நீங்க எதுவுமே பண்ணாம அவர் செஞ்சாரா? இன்னொரு ஐயா ஒருத்தர் சொல்றாரு, பெருசா வீடு கட்டிருக்கிறாரு, 50 லட்சம் ரூபாய் கார்ல வர்றாரு. உழைச்சு சம்பாதிச்சார் சார், உழைச்சு சம்பாதிச்சார். அவர் துறையில் கஷ்டப்பட்டு சம்பாதித்தார். மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிக்கவில்லை. மக்களுடைய வரி பணத்தை